மத்திய அரசு அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்ட களமாக நெடுவாசல் மாறியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் இளைஞர்கள், மாணவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று விவசாயிகள், கிராம மக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். சென்னையிலிருந்து வந்து ஐடி ஊழியர்களும் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். திரைப்பட இயக்குநர்கள் தங்கர் பச்சான், பாண்டிராஜ் உள்ளிட்டோரும் மக்களுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கம், உரிமை மீட்பு குழு அமைப்புகளின் சார்பில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இவர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களின் வாயிலாக ஒன்றிணைந்தவர்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ஒரு பெரிய கூட்டமைப்பில் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் ஒரு 15 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுனால ஏற்பட போகிற விளைவுகள் நான் நேராக பார்த்துருக்கேன். ஸோ இது விவசாயம் சார்ந்த பகுதி. இது ஒரு 15,000 ஏக்கர் நில பரப்பளவு உள்ள ஒரு விவசாய பகுதி. ஸோ இதில் இந்த ஹைட்ரோ கார்பன்ற ஒரு பொருளை எடுக்கிறதுனால கண்டிப்பா நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிடும். வாழ்வாதார பிரச்சனை இதுதான் எங்களுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட். இதுல நாங்க மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் உலகத்துக்கு பெருசா சாதிச்சு காட்டுன்ற நம்பிக்கை இருக்கு. இது எங்களுடைய இதுக்கு நாங்கள் போடுற விதை கண்டிப்பா எங்களோட ஜென்ரேஷனுக்கு இது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லைன்னு தெரியல. எங்களோட ஜென்ரேஷன் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது.